பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இந்த அருமையான காலை பொழுது கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தோடு உங்கள் சந்திப்பில் மிகவும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை எல்லாம் சிலுவையின் மேல் சுமந்தார். நீங்கள் செஞ்ச பாவம், நான் செஞ்ச பாவம், அந்த உலகத்தில் இருக்க மனுக்குலத்தில் செஞ்ச எல்லா பாவங்களையும் அவர் என்ன பண்ணாராம்? சிலுவையின் மேல் தம்முடைய சரீரத்தினால் சுமந்து தீர்த்தார். அவ்வளோ வேதனைகள், அவ்வளோ பாடுகள், அவ்வளோ உபத்திரவங்கள். சிலுவை பாடுகள் நினச்சி பார்த்தோம்னா அழுகாத மனகுணம், கண்ணில் தண்ணி விடாத ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு பாடுகள். தலையிலே முள்கிட வைத்து அடித்தார்கள். பாரமான சிலுவையை சுமந்து அந்த கல்வாரி மலையில் ஏறினார். வாரினால் சாட்டையினால் அடித்து முதுகெல்லாம் பார்த்தீங்கன்னா உழுத நிலம் போல் இருந்ததான். அது மட்டும் இல்லாமல் கைகளிலும் கால்களிலும் ஆணைகள் கடாவப்பட்டது. விழாவில் ஈட்டினால் குத்தி இருக்கிறார்கள். அவ்வளோ வேதனைகள், அவ்வளோ பாடுகள். எதற்காக? இவ்வளோ பாவங்கள் நம்ம செஞ்ச வாழ்க்கையில் மனுக்குலத்தில் செஞ்சு வைக்க போகிறோம். இன்னைக்கு மேடி பிறந்தவங்க, இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க, இனிமேல் பிறக்க போகிறவங்க எல்லாருடைய மனுக்குலத்தின் பாவத்தையும் ஒரே மனிதன் ஒரே தடவையாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக சுமந்து தீர்த்திருக்கிறார். இன்னும் அவருடைய தழும்பு இன்னும் கரத்தலையும் கால்களையும் விழாவலி இருந்து கொண்டே இருக்கிறது. அவருடைய தழும்பு நம்ம சுகத்தை கொடுத்திருக்கிறது. நாம் செய்த பாவங்கள், நாம் செய்த மீறுதல்கள், நம்மளுடைய குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றின் நிமித்தமாக நமக்கு எந்த வியாதியும் வந்துடக்கூடாது, நம்ம நரகத்திற்கு போயிடக்கூடாதுங்காக இன்றிலும் தழும்புகள் நமக்காக அடையாளமாக இருக்கிறது. நம்ம கர்த்தரை நோக்கி கூடும்போது, கர்த்தாவே எனக்கு விடுதலையாக்கும், கர்த்தாவே எனக்கு சுகத்தை தாங்க, விடுதலை தாங்க. காய்ச்சல், தலைவலி போன்ற சின்ன வியாதியாக இருந்தாலும் பரவாயில்ல, எப்பேற்பட்ட மரணத்துக்கு எதுவான வியாதியாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாவற்றிலும் கர்த்தர் விடுதலை எடுத்து சுகத்தை கொடுத்து கர்த்தர் நமக்கு பரிகாரியான கர்த்தராகிறார். அவருடைய கரத்தை நோக்கி பார்க்கும்போது அவர் நம்முடைய மேல் அவருடைய வலது கரத்தை நம்ம மேல் வைப்பார். அப்படி வைக்கும்போது அவருடைய தழும்புகளால் அடையாளமாக இருக்கிற தழும்பு நமக்கு சுகத்தையும் பலத்தையும் குணத்தையும் எடுத்து பரிபூர்ண விடுதலை அளிக்கும். இன்றும் நமக்காக அந்த தழும்புகள் அடையாளமாக இருக்கிறது. அவ்வளோ பாடுகள், அவ்வளோ வேதனைகள் எல்லாம் நமக்காக, உங்களுக்காக, எனக்காக. நம்முடைய பாவங்கள் நிமித்தமாக, செய்த பாவம் நிமித்தமாக அவர் என்ன பண்ணாரா? சிலுவையில் இவ்வளோ வேதனை அனுபவித்திருக்கார், சரீரத்தில் சுமந்திருக்கார். அதனால் உங்கள் சரீரத்துலேயும் எந்த வியாதி, எந்த பலவீனமும் வராது. நம் சரீரம் கர்த்தர் வாசம் செய்யும் ஆலயமாக இருக்கிறது. அந்த சரீரத்தில் பிசாசு தொடர்கிறதுக்கு இடமில்லை, வியாதிக்கு இடமில்லை, பலவீனுக்கு இடமில்லை, சுகவீனத்துக்கு இடமில்லை. எந்த விதமான சத்துருவின் சந்திரங்களுக்கும் பிசாசு போன்ற பிரச்சனைகளுக்கும் எந்த சத்துரும் போராட்டத்துக்கும் சரீரத்துக்கு இடம் இல்லாதபடிக்கு ஆவி ஆத்மா சரீரம் முழுதும் ரத்தத்தால் கழுவப்பட்டு ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் நம்ம இருக்கிறோம். வெளியேறப்பட்ட ரத்தத்தை கொடுத்து உங்களையும் என்னை கர்த்தர் மீட்டிருக்கிறார். மீட்கப்பட்டவர்கள் நம்ம கர்த்தருக்கு சொந்தமானவர்கள், தேவனுக்கு சொந்தமானவர்கள். அதனால் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அவர் நம்ம வசனம் நல்லா உன்னிச்சு பார்க்கும்போது, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். குணத்தையும் சுகத்தையும் கொடுத்துட்டார். அதை தழும்பு பார்க்கும்போது நமக்கு பரிபூர்ண சுகத்தையும் விடுதலையும் கர்த்தர் கொடுத்துட்டார். ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. எந்த பலவீனங்கள், சுகவீனங்கள், வியாதிகளை பற்றி கவலைப்படாதீங்க. அவர் தம்முடைய தழும்புகளால் உங்களுக்கு எனக்கும் குணத்தையும் சுகத்தையும் விடுதலையும் தந்து விட்டார். இன்று விடுதலை நாள். விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்கள். ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.